சொல்லுங்க. வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயகம் கந்தசாமி இன்பராசு ஆகிய நான் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவங்கனி என்னும் கிராமத்தில் செங்கலடி களுவங்கனி என்னும் கிராமத்தில் வெள்ள நிவாரணம் கொடுக்க வந்த நாங்கள் அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்க வந்த காரணம் எங்களுடைய பணி வந்து 5ஆம் தேதி வடமாகாணத்தில் வவுனியாவில் பன்றாயங்குளத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேருக்கு வெள்ள நிவாரணம் கொடுத்து நேற்றைய தினம் 6ஆம் தேதி குச்சோளி பிரதேசத்தில் ஒரு கொஞ்சம் கொடுத்த நாங்கள் திருவண்ணாமலையில். இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாங்கனியில் ரிசர்பிள் ஆட்கள், அதாவது அங்கவீனம் அடைந்த மக்களுக்காக கொஞ்சம் அந்த அதில் தெரிவு செய்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த வெள்ள நிவாரணத்தை புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் ஊடாகவும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியம் ஊடாகவும் நாங்கள் இந்த உதவி திட்டத்தை சுவிஸ்வாழ் மக்களின் நிதி உதவியுடன் இந்த திட்டத்தை மட்டக்களப்பில் மேற்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த திட்டத்தை நாங்கள் மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு நிதியுதவி செய்த சுவிஸ்வாழ் மக்கள் அனைவருக்கும் தாயத்திலிருந்து மக்கள் சார்பாகவும் எங்களோட புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் ஒன்றியம் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, உண்மையில் இன்றைக்கு வெள்ள அனர்த்தத்தால் எங்களோட மக்கள் இலங்கையில் இந்த நாட்டில் வந்து 600க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ள அனர்த்தத்தால் இறைவனடியில் சேர்ந்திருக்கின்றார்கள். நிறைய பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்து கொண்டு புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகள் விடுதலை புலிகள் கட்சி சார்பாகவும் ஒன்றியம் சார்பாகவும் தெரிவித்து கொண்டு, உண்மையில் இப்போ தற்போது நடந்த அனர்த்தம் காரணமாக இப்போ அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் நல்ல ஒரு செய்தியை விட்டிருக்கின்றார். உண்மையில் அது வரவேற்கத்தக்க செய்தி. கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததை விட மக்கள் மத்தியில் எங்களுடைய கருத்து கணிப்பு விடும்படி நாங்கள் வடக்கு கிழக்கு வரைக்கும் நாங்கள் போய் வந்த இதில் மக்களுடைய மனசில் கொஞ்சம் இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ ஆட்சியாளராக இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்களை அந்த இதில் வந்து எங்களுக்கும் மேலாக திட்டம் இப்போ வந்து நிதி ஒதுக்கீடு, இப்போ வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு போய் சேரணும். வீடு இல்லாதாக்களுக்கு வீடு, காணி இல்லாதாக்களுக்கு காணி, அதோட விசேடமாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மாதாந்த வாடகை கூட கொடுக்கறதுக்காக ஜனாதிபதி அவர்கள் விசேடமாக அறிவிச்சிருக்கிறார். அதை விட்டு நாங்கள் போராளிகள் விடுதலை புலிகள் கட்சி ஆகிய நாங்கள் ஒன்றியமாகிய நாங்கள் வந்து அதை நாங்கள் ஒரு பெருமைக்குரிய விடயமாகவும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு நன்றியும் சொல்கிற விடயமாகவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் எங்களுக்கு இப்போ அது சரி இது சரி என்றதை இதுக்கு அப்பால் இப்போ தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வடக்கு கிழக்கு மட்டுமில்லை, இந்த இலங்கை நாட்டில் கட்டி எழுப்பணும் என்ற ஒரு நோக்கத்தோட ஜனாதிபதி அவர்கள் பல நாட்டு நிதி, எல்லா நாட்டு அனுப்பின நிதியையும் வந்து மக்கள் மத்தியிலே சென்றடைகிறதுக்காக வெளிப்படையாக அவர் விட்டிருக்கிற செய்தி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதிரி இருக்குது. அவருக்கும் இந்த நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு, வெள்ள அனர்த்தத்தால் உயிர் இறைவனடியில் போய் சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் அவங்களோட குடும்பம் சார்பாகவும் நாங்கள் ஒரு அனுதாபத்தை அவங்களோட துயரில் நாங்கள் பங்கு பெற்றுக்கொண்டு இதிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.